பெரிய வாழை இலை முழுக்க விதவிதமான உணவு பதார்த்தங்கள் என்னன்னு தெரியலையா? வீடியோவை முழுசா பாருங்க. எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் பார்க்கணும்னா அவசியம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. திருப்பூர் நொய்யல் நதிக்கரையோரம் அமைந்துள்ள செல்லாண்டியம்மன் திருக்கோயிலில் ஆடி குண்டம் இறங்கும் திருவிழாவை முன்னிட்டு சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடக்கும் நிகழ்வுகளை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். கோவில் பூசாரிகள் உற்சவருக்கு கோவில் முன்புறம் பந்தல் அமைத்து திருக்கல்யாண நிகழ்வுகளை வெகு விமர்சையாக நடத்தினாங்க. நம்ம திருமண வீட்டில் பெரியவங்க எப்படி திருமண நிகழ்வுகளை பேசி சம்மதம் வாங்குவாங்களோ அதே மாதிரி 2 பூசாரிகளும் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டார் சார்பாக 2 பேரும் பேசி மாலை மாற்றி சுவாமிக்கு அந்த திருமாங்கல்யம் கட்டினாங்க. ரொம்ப வேடிக்கையாகவும் வினோதமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது இந்த நிகழ்வுகள். அம்மனுக்கு திருமணம் முடிந்ததும் தேங்காய் உருட்டி விளையாண்டாங்க. திருமணம் முடிந்ததும் என்னென்ன சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கோ அது எல்லாமே இந்த திருக்கல்யாணத்தில் பூசாரிகள் செஞ்சாங்க. பாருங்க, அந்த பூப்பந்த திருமணமாகாத பெண்கள் பிடிச்சி சுவாமிக்கே திருப்பி தூக்கி போடுறாங்க. இந்த நிகழ்வுகள் முடிஞ்சதுக்கப்புறம் சுவாமிக்கு படையல் எல்லா வகையான உணவுகளும் போட்டு அறுசுவை உணவுகளை போட்டு அதை எல்லாமே பிசைஞ்சு வந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கினாங்க. அவ்வளவு சுவையாகவும் அருமையாகவும் இருந்தது அந்த உணவு. உங்கள் ஊர்லேயும் இது மாதிரி வினோதமான வழிபாட்டு முறைகள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.